கரூர் துயர சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்தில் சிதறி கிடந்த காலணிகளை அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டு அங்கு நடந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் மேலும் என்னென்ன நடந்தது என்று அதிகாரியிடம் கேட்டு அறியக்கூடிய காட்சிகளையும் நாம் ஒருபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட நாம் கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். நம்ம இப்ப காட்சிகளில் பார்க்கிறோம், மத்திய அமைச்சர்கள் எல்முருகன் மற்றும் நிர்மலா சீதாராமன் சம்பவ இடத்தில் ஆய்வினை மேற்கொண்டு வரக்கூடியது. மேலும் அங்கு என்ன சூழல் இப்போது நீடிக்கிறது? ஒரு பக்கம் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த காலணிகளையும் சுத்தம் செய்யும் பணிகளையும் ஈடுபட்டு வராங்க, மறுபக்கம் தொடர்ந்து அமைச்சர்களும் அந்த பகுதியில் ஆய்வினை நடத்திட்டு வராங்க. தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழல் என்ன கார்த்திக்? வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தற்போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு நடைபெற்ற கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளு காரணமாக இன்றைய தினம் வரைக்கும் 41 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 70க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சூழல் காரணமாக தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த வேலுச்சாமிபுரத்தில் தற்போது பாதிப்பு குறித்தான தகவல்களை கேட்டறிந்து வருகிறார். அவரிடம் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ஆகியோர் நிர்மலா சீதாராமனிடம் தற்போது பாதிப்புகள் குறித்தும் நிகழ்வு எப்படி நடந்தது, இந்த இடத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, அதே சமயம் இங்கு எந்த அளவுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தார்கள் என்ற போன்ற தகவல்களை தற்போது கூறி வருகிறார்கள். நிர்மலா சீதாராமன் அந்த தகவல்களை ஒவ்வொன்றாக கேட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். காவல்துறை அதிகாரிகள் தான் தற்போது சரியாக விஜய் எந்த இடத்தில் பேருந்து நிறுத்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ அதற்கு அந்த பகுதியில் தான் தற்போது இந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு தற்போது இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. சம்பவம் குறித்தான தகவல்களை அவர் தொடர்ந்து காவல்துறையிடம் கேட்டு வருகிறார். எதற்கு இந்த இடத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டது, எதன் அடிப்படையில் இந்த இடம் அனுமதி வாங்கப்பட்டது, எவ்வளவு பேர் வந்தார்கள், அந்த எண்ணிக்கை உங்களிடம் உள்ளதா போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் அவருடன் மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் மற்றும் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் இருக்காங்க. அதே சமயம் மத்திய துறை அரசு சேர்ந்த அதிகாரிகளும் ஒரு சிலர் கூட வந்திருக்கார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்ந்த அனைத்து துறை அதிகாரிகளும் களத்தில் இருக்கார்கள். வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தினர் ஆகியோரும் களத்தில் இருக்காங்க. பரபரப்பாக இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை களத்துல இங்க நடைபெற்று இருக்கு. ஒரு நபர் விசாரணை குழு 2வது நாளாக விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல கடந்த 2 நாட்களாக இந்த பகுதி சுத்தம் செய்யாமல் காணப்பட்டிருந்தது. நிதியமைச்சர் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் மாநகராட்சியிலிருந்து தூய்மை பணியாளர்கள் அழைத்து வரப்பட்டு அங்க இங்க இருக்க காலணிகள் அகற்றுக்கான பணிகள் தொடங்கியது. நிதியமைச்சர் அருகில் வந்தவுடன் அந்த பணிகள் அப்படியே நிறுத்தப்பட்டுவிட்டு தற்போது அவர்கள் இந்த பகுதியில் பார்வையிடுவதற்கான பணிகளை காவல்துறை மேற்கொண்டு இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்க இருக்கக்கூடிய இடங்களையும், அதாவது 2 கிரைம் ஸ்பாட்டுகள் குறித்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த 2 கிரைம் ஸ்பாட்டுகளை அவர் பார்வையிடுவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக காவல்துறை அவர்களுக்கான அந்த ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார்கள். பொது போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து வாகனங்களை மாற்றிவிட்டு தற்போது இந்த பகுதியில் ஆய்வு மற்றும் மத்திய நிதியமைச்சர் அதிகாரிகளிடம் இங்க நடந்த சம்பவம் குறித்தான தகவல்களை கேட்டறியும் காட்சிகள் நம்மால நேரடியாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த சாலையை அவர் கடந்து நடந்து வருகிறார். ஒளிப்பதிவாளர்கள் இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தத்ரூபமாக படம் பிடித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் விரைவாக அவர் இங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த பகுதி குடியிருப்பு பகுதி என்பதனால் ஏராளமான மக்களும் வெளியே நிற்கிறார்கள். அவர்களிடம் இந்த சம்பவம் குறித்தாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினமே பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி சீனிவாசன், அண்ணாமலை போன்றவர்கள் இங்க நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்து தகவல்களை வாங்கி சென்றிருந்தார்கள். இந்த சூழல்ல தான் தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்திருக்காரு. அவர்களிடம் ஏற்கனவே நேற்று நடைபெற்ற தகவல்களை முழுவதுமாக சொல்லியிருப்பார்கள். இன்று அவரும் காவல்துறை அதிகாரிகளிடம் நேரடியாக கேட்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பான நிகழ்வுகளை தான் அவர் கேட்டிருக்கார். குறிப்பா மாவட்ட ஆட்சியரிடமும் சரி, காவல்துறையிடம் சரி, அவருடைய கேள்விகள் இந்த 2 அதிகாரியிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த கேள்விகளின் அடிப்படையில் தொடர்ந்து முன்னேறி சென்று இந்த பகுதியில் கிரைம் ஸ்பாட் இருக்கக்கூடிய பகுதியை தற்போது பார்வையிட்டு வருகிறார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அங்கு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் ஆய்வினை நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஏற்கனவே இந்த பகுதியில் தற்பொழுது அங்கு சுத்தம் செய்யக்கூடிய பணிகளை நடத்தி வரக்கூடிய நிலையில் மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் மற்றும் நிர்மலா சீதாராமன் இருவரும் சம்பவம் குறித்து நேரில் கேட்டறிந்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சரி இல்லை சார் இங்கே வேணா கொஞ்சம் ஆட்டாதீங்க அந்த கேமரா உள்ள வரும் சரி இவர் வராது சார் என்னண்ணா கொஞ்சம் போங்க சார், கொஞ்சம் போங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க சார், ப்ளீஸ் கொஞ்சம் போங்க சார், ஒரு 10 அடி போங்க சார், ப்ளீஸ் கொஞ்சம் அப்படியே போங்க சார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தற்பொழுது மத்திய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமன் மற்றும் எல் முருகன் சம்பவ இடத்தில் நடைபெற்ற காட்சிகளையும் தொடர்ந்து அங்கு என்ன நடந்தது, எந்த மாதிரியான விபத்துகள் ஏற்பட்டது என்பது குறித்தான பல்வேறு தகவல்களை அதிகாரிகளிடம் கேட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பெரும் பூதாகரத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு பக்கம் வழக்குகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. இன்று அது தொடர்பான வழக்குகளும் விசாரணைக்கு வரவுள்ளதாக நாம் அறிகிறோம். தொடர்ந்து அங்கு அமைச்சர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் விசாரணை நடத்தி வரக்கூடிய தகவல்களையும் நாம் கேட்டுட்டு வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் இருவரும் களத்தில் ஆய்வு செய்து அங்கு இருந்த சூழல் தொடர்பான விவரங்களை கேட்டறிகிறார்கள். அங்கு தொடர்ந்து அதிகாரிகள் என்ன நடந்தது, எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் இருந்தது என்பது தொடர்பான பல்வேறு விவரங்களை மத்திய அமைச்சரிடம் எடுத்துரைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம். கார்த்திக், இப்போ அங்கு ஆய்வு நடத்தக்கூடிய அமைச்சர்கள் அடுத்தபடியாக எங்கு செல்லவிருக்கிறார்கள்? இந்த உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களை ஏதேனும் நேரில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? என்ன சூழல் கார்த்திக்? நிச்சயமாக அதற்கான திட்டமிடல் தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். முதலாக இந்த நிகழ்வு ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள், எந்த இடத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்கள் எங்கே அனுமதி கேட்டார்கள் என்ற கேள்விகள் இவர்கள் தரப்புல எழுந்திருக்கு மத்திய அரசுல. அதன் அடிப்படையில் தான் முதலாக மக்கள் சந்திப்பு நடைபெற்ற இடத்திற்கு அவர் பார்வையிட வந்திருக்கார். அந்த இடத்தை பார்வையிட்டு இந்த இடத்தில் தான் நிகழ்ச்சி நடந்ததா, எவ்வளவு பேர் திரண்டார்கள், அதே சமயம் இருக்கக்கூடிய அனைத்து 2 கிரைம் ஸ்பாட்டுகள் காவல்துறை தரப்புல பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. சாலையின் 2 பக்கங்களும் அந்த இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இங்கிருந்து இந்த பகுதியை பாத்தீங்கன்னா இந்த வேலுச்சாமிபுரத்திலே 2 இடங்கள்ல உயிரிழப்பு நடைபெற்றிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பகுதியில ஒரு 1.5 வயது குழந்தை இந்த கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய வீட்டுக்கு முதலாக அவர் செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அங்கு சென்று அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு அதே சமயம் கரூர் மாவட்ட பாஜகவினர் சார்பில் நஷ்டீடு வழங்குவதற்கான திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கான அந்த உதவி பணத்தை ஒரு வருவாள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கான தொடர்ந்துதான் தற்போது சாலையில் அவர் அந்த பகுதியில் நடந்து வருகிறார். காவல்துறையினர் அந்த பகுதிகள் குறித்து அவர்களிடம் எடுத்துரைத்து வருகிறார்கள். தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் மக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். அதே சமயம் காவல்துறையிடம் அவர் விரிவாக கேட்கிறார். இந்த மாதிரி என்ன பிரச்சனை நடந்தது, எப்படி இந்த இடத்துல கூட்டம் ஏற்பட்டது, வாகனம் எங்கிருந்து வந்தது, காவல்துறைகள் விரிவாக அவரிடம் அந்த செய்திகளை சொல்லக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. அவர் முதலில் இங்க இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து அந்த உயிரிழந்தவர்கள் வீட்டுக்கு செல்கிறார். அங்கு சென்று அவர்களிடம் சம்பவம் எப்படி நடந்தது, எப்படி சென்றார்கள் கூட்டத்திற்கு, இது போன்ற கேள்விகள் அவரிடம் கேட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை உள்ளவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவிக்கிறார். பாஜக சார்பில் வாங்கக்கூடிய அந்த உதவி பணத்தையும் இழப்பீடையும் அவர் கொடுக்க இருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய பாஜகவின் மூத்த நிர்வாகிகளும் ஆலோசனை மற்றும் கலந்துரையாடல் நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார். தொடர்ந்து இதன் பின்பு அதிகாரிகளிடம் இதுக்கான அறிக்கையும் கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சருக்கான அவர்கள் கேட்கக்கூடிய தகவலுக்கான அனைத்து தகவலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் அவர் ஆய்வு செய்திருப்பது மிக குறிப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக பாதிக்கப்பட்டவர்களுடைய இல்லங்களுக்கு செல்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக இங்கிருந்து தற்போது இன்னும் சில நிமிடங்கள்ல காரிலிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார்.
தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புக்கான திட்டமிடலும் இருக்கா கார்த்திக்? என்ன நிலவரம், அது பற்றிய தகவல்களையும் சொல்லுங்க. நிச்சயமாக நேற்றைய தினமே பாஜகவில் மத்திய நிதியமைச்சர் செய்தியாளர் சந்திப்பை கரூர் அரசு மருத்துவமனையில் வைக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் அங்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கான செய்தியாளர் சந்திப்புக்கான வாய்ப்பு இருக்கும் என கூறப்படுகிறது. தற்போது தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்து அவர் புறப்பட்டு செல்கிறார். அடுத்தபடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.